ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உத்தியோகம் பார்க்கும் மனைவி யாருக்கு, இதான் தலைப்பு. நவீன காலத்தில் ஆணும் பெண்ணும் இணைந்து பயணிக்க அதிகமாக விரும்புகிறார்கள். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையின் எல்லா விதமான முடிவுகளையும், ஒரு குடும்பம் சார்ந்த அனைத்து முடிவுகளையும் எடுக்கிறது மேக்சிமம் ஆண்களாக இருப்பாங்க. மனைவி கிட்ட கலந்து பேசுவாங்கன்னாலும் கூட அவர்களுடைய முடிவு சபைக்கு வராது. முடிவு எடுக்கிற தன்மை எல்லாமே ஆண்கள்கிட்ட இருந்துச்சு. அது படிப்படியாக மாற்றம் அடைந்து இன்றைக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிநிகர் சமானம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வரும். சொல்லப்போனால் நிறைய துறைகளில் பெண்கள் நம்மளை விட முந்தி நிற்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இருவரும் இணைந்து பணியாற்றினால்தான் ஒரு குடும்பம்ங்கிற அமைப்பை சிறப்பாக கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிற எண்ணம் 2 பேருக்குமே வந்தாச்சு. இதில் ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது எனக்கு வேலைக்கு போகிற மனைவி தான் வேணும், வேலைக்கு போகிற மாதிரி அமைப்புள்ள பெண்களை தேர்ந்தெடுத்து கொடுங்க பொருத்தத்துக்கு அப்படிங்கிறது நிறைய பேருடைய ஆசையும் விருப்பமாக இருக்கிறது. இதில் உங்கள் ஜாதகத்திலேயே அதற்கான அறிகுறிகள் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பொதுவாக எந்த ஒரு ஜாதகத்திற்கு 4ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும், இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர், ஒன்று 4ஆம் அதிபதி இல்லைன்னா 8ஆம் அதிபதி பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக வேலைக்கு சென்று சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அல்லது சுய தொழில் புரிந்து சம்பாத்தியம் பண்ணக்கூடிய வாழ்க்கை துணை மனைவி அமைவாங்க. இது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நமக்கு களத்திரஸ்தானம்ங்கிறது 7. இந்த 7வது வீட்டுக்கு 10ஆம் வீடாக வரக்கூடியது நம்ம லக்னத்திற்கு 4ஆம் இடம். அதே மாதிரி அந்த களத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கு தனஸ்தானம், பணம் வரும் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளோட ஜாதகத்தில் 8ஆம் வீடு. ஸோ உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் அதிபதியோ அல்லது 8ஆம் அதிபதியோ வலுவாக அமர்ந்திருந்தால் உங்களுக்கு வர்ற மனைவியானவர் நல்ல சம்பாத்திய வலு கொண்டவங்களாக அமைவாங்க. மனைவியின் மூலம் உங்களுக்கு வருமானம் வரும் வாய்ப்பு உண்டு. இதில் 2-3 விதிகள் இருக்கலாம். ஒன்று, அவங்க வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணலாம். 2வது, அவர்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணி அதில் சம்பாத்தியம் தரக்கூடிய யோகிதைகள் உண்டாகும். இது ஒரு விதி. இன்னும் சில விதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 5ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா, 5ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார்னா மனைவியினால் லாபம் வரும். அது அவர்களுக்கு லாபஸ்தானம். 7ஆம் இடத்திற்கு இது லாபஸ்தானம். அப்போ மனைவி வந்த உடனே உங்களுக்கு லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். இதில் அவங்க வேலைக்கு போகலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், அல்லது உங்களுக்கு மனைவி வந்த உடனே செல்வாக்கும் பொருளாதார வளர்ச்சியும் அதிகரிக்கும் யோகிதைகள் உண்டாகலாம். ஆக 4ஆம் இடம், 5ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடம், இந்த 3 வீட்டின் அதிபதிகளில் ஒருவரேனும் ஆட்சி, உச்ச, மூலத்திரிகோண அல்லது திக்பல வலுவோடு இருந்தால் உங்களுக்கு மனைவியின் மூலமாக வருமானம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய சப்போர்ட்டோட, உதவியோட நிச்சயமாக வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி அடைந்து முன்னேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதில் 12 லக்னங்களுக்கும் இந்த வீட்டு அதிபதிகள்னா யார், எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ன்றத ஒரு கிளார் பார்க்கலாம். இப்போ மேச லக்னமாக எடுத்துக்கிட்டோம்னா 4ஆம் அதிபதியான சந்திரனோ, 5ஆம் அதிபதியான சூரியனோ, 8ஆம் அதிபதி மற்றும் லக்னாதிபதியான செவ்வாயோ வலுவாக இருக்கணும். இது மனைவியால் வருமானம் வரும் அமைப்பு. ரிஷப லக்னமாக எடுத்துக்கும் போது 4ஆம் அதிபதியான சூரியனோ, 5ஆம் அதிபதியான புதனோ, 8ஆம் அதிபதியான குருவோ வலுவோடு அமர்ந்திடுதல் நன்று. இவங்களை 3 பேருமே வளர்த்தா ரொம்ப சிறப்பு. 2 பேர் வளர்த்தாலும் சிறப்பு. ஒருத்தர் வளர்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் மனைவி மூலமாக வருமானங்கிறது வந்தே தீரும். நீங்கள் மிதுன லக்னமாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் லக்னாதிபதியான 4ஆம் அதிபதியான புதனோ, 5ஆம் அதிபதியான சுக்கிரனோ அல்லது 8ஆம் அதிபதியான சனியோ வலுவோடு இருத்தல் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும் அமைப்பு கொடுக்கும். நீங்கள் கடக லக்னமாக இருக்கும்போது 4ஆம் அதிபதியான சுக்கிரனோ, 5ஆம் அதிபதியான செவ்வாயோ, 8ஆம் அதிபதியான சனியோ
வலுவாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக வருமானம். ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன். ஒரு கடகலக்கண ஜாதகம், இவருக்கு வந்து சனி உச்சம், கூடவே அந்த இடத்துல சுக்கிரனும் ஆட்சி, சனியும் சுக்கிரனும் இணைந்த அமைப்பு. இவர் வந்து கல்யாணம் பண்ணும்போது நிறைய தடவை நம்மகிட்ட பொருத்தம் பார்க்குறப்பெல்லாம் கேட்பார், சார் என் ஒய்ஃப் சம்பாரிச்சு போடுவாங்களா, சம்பாரிச்சு போடுவாங்களா? நிச்சயமாக சம்பாதிக்கிற யோகம் உள்ள பெண் தான் உங்களுக்கு மனைவியாக வருவாங்கன்னு சொல்லி ஒரு தடவை ஒரு ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து பண்ணி கொடுத்தோம். அந்த பொண்ணு வந்து டிஎன்பிசி குரூப் எக்ஸாம்லாம் ரொம்ப சிவியராக எழுதுறவங்க. ஒரு கல்யாணம் ஆனால் ஒரு 4வது மாதத்துலேயே அவங்களுக்கு வந்து அரசு பண்ணி கிடச்சிது. அரசு பண்ணி கிடச்சி இன்னைக்கு வந்து இடைநிலை ஆசிரியை டீச்சராக இருக்காங்க. நல்ல ஒரு பொசிஷனுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய யோகம் உள்ள ஒரு ஜாதகம். இவருக்கு ரொம்ப சந்தோஷம், சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அதுதான் இந்த கிரகங்களுடைய அமைப்பு. கடகலக்கணம் 4ஆம் இடத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை. அப்போ அவர் 8ஆம் அதிபதியாக வந்துடுறாரு. 7ஆம் அதிபதி உச்சம்ங்கிற பலன்லேயும் வந்துடுது. 4ஆம் இடங்கிறது மனைவியின் உத்தியோகஸ்தானம், அந்த அமைப்பும் சிறப்பாக வந்து. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் சிம்ம லக்னமாக இருக்கீங்க. உங்களுக்கு 4ஆம் அதிபதியான செவ்வாயோ, 5ஆம் அதிபதியான குருவோ, அல்லது 8ஆம் அதிபதியான குரு, வேணா 4, 5 கூடையவங்க அவரே 8 கூடையவராக வர்றதுனால குருவும் செவ்வாயும் வலுவான நிலையில் இருக்கும்போது வாழ்க்கை துணை வேலைக்கு செல்வதோ பிஸ்னஸ் பண்ணியோ சம்பாதிக்கும் யோகிதை கொண்ட மனைவி வருவாங்க அப்படின்னு. கன்னிகா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதியான குரு, 5ஆம் அதிபதியான சனி, 8ஆம் அதிபதியான செவ்வாய், இந்த மூவரில் ஒருவரோ அல்லது இருவரோ வலுவோடு இருப்பது வாழ்க்கை துணை மூலம் வருமானம் வரும் யோகிதை, அதாவது மனைவி மூலமா. துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 4, 5ஆம் அதிபதி சனி, 8ஆம் அதிபதி சுக்கிரன். அப்ப சனி சுக்கிரன் வலுத்திருப்பது இவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் வருமானம் வரும் யோகிதையை கொடுக்கும். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதி சனி, 5ஆம் அதிபதி குரு, 8ஆம் அதிபதி புதன். ஸோ இவர்களில் யாரேனும் வலுத்திருப்பது மனைவி மூலமாக வருமானம் வரும் அமைப்பை குறிக்கும். தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு குரு 4ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி செவ்வாய், 8ஆம் அதிபதி சந்திரன், இந்த மூவரில் யாரேனும் ஒருவர் வலுத்திருக்க நல்ல உத்தியோகம் பார்க்கக்கூடிய வாழ்க்கை துணை அமையும் யோகிதையாகும். ஒரு தனுர் லக்ன ஜாதகர், இவருக்கு வந்து சந்திரன் உச்சம், பௌர்ணமி சந்திரன் வேற, கார்த்திகை தீபத்தில் கார்த்திகை தீபத்தன்னைக்கு பிறந்தவர், பௌர்ணமி உச்ச ஜாதகம். இவர் தனுசு லக்னம், இவருக்கு குரு உச்சம், 4ஆம் அதிபதி வேற உச்சமாயிடுறார். இவருக்கு வந்து உத்தியோகத்துக்கு போகிற ஒய்ஃப்லாம் வந்தால் ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். நான் அடிச்சு சொல்லுவேன், கண்டிப்பாக உங்களுக்கு வேலைக்கு போகிற பொண்ணு தான் கிடைக்கும், வேலைக்கு போகிறத பொண்ணு தான் கிடைக்கும், இல்லைன்னா மனைவி மூலமாக நிச்சயமாக ஒரு வருமானம் யோகம் இருக்கணும், பார்க்கலாம் பார். கடைசியாக வந்து அவருக்கு அரசு வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் தான் மனைவியாக அமைஞ்சாங்க. அந்த 8ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறது, பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறது, ப்ளஸ் 4ஆம் அதிபதி குருவும் உச்சமாக இருந்து ஒரு லக்னாதிபதியாகவும் அது ஆகிறது. மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதி செவ்வாயும், 5ஆம் அதிபதி சுக்கிரனும், 8ஆம் அதிபதி சூரியனும், இவர்கள் மூவரில் ஒருவரோ இருவரோ வலுத்து நிற்பது இவர்களுக்கு வாழ்க்கை துணை மனைவி உத்தியோகம் பார்க்கும் அமைப்பு, சம்பாத்தியம் பண்ணும் அமைப்பை தரும். கும்பலக்ன ஜாதகர்களுக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன், 5ஆம் அதிபதி புதன் மற்றும் 8ஆம் அதிபதி புதன்கிறனால புதன் சுக்கிரன் வலுத்து நிற்பது கும்பலக்னக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் வருமானம் வரும் யோகிதையை தரும். மீனலக்ன ஜாதகர்களுக்கு 4ஆம் அதிபதி புதனாகி, 5ஆம் அதிபதி சந்திரனாகி, 8ஆம் அதிபதி சுக்கிரனாக இவர்களுக்கு இவர் மூவரில் யாரேனும் ஒருவரோ இருவரோ வலுத்து நிற்பது வாழ்க்கை துணை சம்பாத்தியம் பண்ணும் அமைப்பு கொண்டதாக வரும். இந்த வாழ்க்கை துணை சம்பாத்தியம் பண்றதுங்கிறது இன்றைக்கு ஒரு இன்றியமையாத விஷயமா போயிடுச்சு. காரணம் என்னன்னா, இந்த எளிமையான வாழ்வியல் முறைங்கிறதெல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சு. எதுக்கெடுத்தாலும் படோபகாரம், ஆடம்பரம், பெரிய லெவலில் நம்ம சக்ஸஸ் பண்ணணும். ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கோ எனக்கோ சின்ன வயசில் முதல் பிறந்த நாளை எப்படி கொண்டாடினாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு முதல் பிறந்த நாள், 1வது வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க சார், 2 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க சார். 2 லட்ச ரூபா இல்லை 4 லட்ச ரூபா செலவு பண்ணி கிராண்டாக தான் கொண்டாடணும். என்னோட பையன் இல்லையாங்கிற இந்த மாதிரி ஆடம்பரத்திற்கு ஆணும் பெண்ணும் பழகிட்டாங்க. பயங்கரமான ஆடம்பரத்துக்கு பழகிட்டாங்க. நமக்கெல்லாம் அந்த காலத்தில் தீபாவளிக்கு பொங்கலுக்கும் சட்டை எடுத்து கொடுப்பாங்க, ஒரு சட்டை எடுத்து கொடுப்பாங்க, மிஞ்சினா 2 சட்டை, அதுவே ஒரு அதிசயம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நினைச்சா 10 ட்ரெஸ் எடுக்கிறாங்க, 20 ட்ரெஸ் எடுக்கிறாங்க. அதெல்லாம் போடுறாங்களா இல்லையான்னு கூட தெரியறதில்லை. ஸோ போலி ஆடம்பரத்திற்கு பழகிவிட்ட இந்த காலத்திலே ஒரு ஆணின் சம்பாத்தியம் மட்டும் கண்டிப்பாக குடும்பத்துக்கு பத்தாது. எளிமையான வாழ்வியல் முறை, சிக்கனமாக வாழ்க்கையை நடத்தி செல்வது, இந்த பழக்கங்கள்ல இருந்தெல்லாம் மனிதன் வந்து தள்ளி போயிட்டான், ரொம்ப தள்ளி.
அப்போ 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும், 2 பேரும் சம்பாரிச்சு தான் ஆகணும். அன்றைக்காவது கூட்டு குடும்பம்ங்கிற ஒரு அமைப்பு இருந்தது. இன்னைக்கு கேள்வி கேப்பாடே இல்லை, எல்லாம் தனி கொடுத்தணுங்கிற மாதிரி ஆயிடும். அப்ப ஆடம்பரத்துக்கு பழக்கப்பட்டு விட்ட இந்த காலகட்டத்தில் அவசியமான ஒன்றாகிறது வாழ்க்கை துணையின் வருமானம். உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.